இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஏமாத்துக்காரெல்லாம் இல்ல பூமி. ஆனா உன்னுடைய அப்பா ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த மாதிரி எந்த சந்தேகமும் வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேரும் நேற்று ராத்திரி போக போறோம்னு அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அவர் மேல இருக்கிற பாசத்தினால போகாம இருப்பனா இல்ல அப்படியே விட்டுட்டு போயிடுவனான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அது அப்பா வச்ச சோதனை இல்ல, காலம் தான் நம்மள பரிசோதிச்சிருக்கு. போகாம போனது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என் கண்ணீரை பார்க்க முடியாம அப்பாவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. உங்களுக்கு ஒருவேளை இன்னும் சந்தேகமா இருந்தா நீங்க அப்பா கிட்டே பேசுங்க. சொல்லுமா. அப்பா, உங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணுமா? கொடுமா. இன்னாங்க, அப்பா லைன்ல தான் இருக்காரு. ஹலோ மிஸ்டர் சரத் சந்திரா. சொல்லுங்க. சொல்லுங்க. அப்பா என்ன மரியாதை? நிஜமாவே நீங்க எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா, ஒத்துக்கிட்டேன் ககன். எதுக்கு? உங்களுக்கும் கல்யாணமாகி ஒரு பொண்ணு பிறந்தான்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த தகப்பனாலையும் தான் பொண்ணோட கண்ணீரை பார்க்க முடியாதுன்னு. என்னம்மா, போன்ல பேசி ககன் உங்க கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கியாச்சுல்ல? ஃபைனலா நம்பினாங்களா? நம்பிட்டாருப்பா. நிச்சயதார்த்தத்துக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம் சொல்லிருக்கம்மா. போய் நீ ரெடி ஆகு. சரிப்பா. போமா. மீரா அத்தை, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பாருங்க. கிருஷ்ண பிரசாத், நீ மத்த ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கோ. சரிங்க மச்சான். அபூர்வா, வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க மாமா. வா. அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை இது வரைக்கும் ஒத்துக்காதவரு இப்ப ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கும். உன் பையனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கணும்னா கேபிக்கு நீ டைவர்ஸ் கொடுக்கணும். நாங்க போட்ட இந்த கண்டிஷனை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணம் நின்னு போயிடும். அப்படி என்ன காரணம் இருக்க போது? அப்படி இருந்தாலும் என் உயிரை கேட்பாங்களா? கேட்டுட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் சேர்றதுக்காக நான் என் உயிரை கூட தர தயார். சரதா, உனக்கு புரிய மாட்டேங்குது. உயிரை எடுத்தாவது ககனையும் பூமியும் பிரிக்க நினைப்பாங்களே தவிர சேர்த்து வைக்க நினைக்கவே மாட்டாங்க. ககனும் பூமியும் சேரணும். ஆனா இப்படி இல்ல. இப்படிதான். நில்லுங்க. இந்து, மாப்பிள்ள, நீங்க எங்க? இன்னைக்கு ககனனுக்கும் பூமிக்கும் நிச்சயதார்த்தம்ல, அதான் வந்தோம். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதுன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? முதல்ல உங்களுக்கு யார் வர சொன்னது? அம்மா சொன்னாங்க. கண்டிப்பா வரணும்னு அம்மா தான் சொன்னாங்க. அம்மாவா? நான் தாண்டி உன் அம்மா. உனக்கு யார் சொன்னது? ஐயோ, அம்மானா நீ இல்லம்மா, பெரியம்மா. ஓ, பெரியம்மா உனக்கு அம்மா ஆயிட்டாங்களா? நான் என்ன உனக்கு பொம்மை அம்மாவா? நிச்சயதார்த்தம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. இத பார்த்தா அத்தைக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாம போயிடலாம். வா இந்து. நீங்க இருங்க. நம்மள கூப்பிட்டது பெரியம்மா. இப்ப இவங்க நம்மள போக சொல்லி நம்ம போயிட்டா என்ன நினைப்பாங்க?
என்னதான் இருந்தாலும் நீ ரொம்ப கொடுத்து வச்சவ பூமி. என் அண்ணா மேல எத்தனையோ பொண்ணுங்க கண்ணு வச்சாங்க. ஆனா என் அண்ணனுக்கு ஒண்ணு மட்டும்தான் பிடிச்சிருக்கு. எதுக்கு பேரு தான் லக். ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ இன்டைரக்டா என்னதானே சொல்லிட்டு இருக்க? உன்ன நான் என்ன சொன்னேன்? நிறைய பேர் கண்ணு வச்சிருக்காங்கன்னா அதுல நானும் இருக்கேன் தானே அர்த்தம். அந்த நிறைய பேர்ல நீ கூட இருக்கலாம். பூமி மாதிரி அண்ணா கூட சேர போற அந்த ஒரே ஒருத்தி நீ இல்லல்ல. ஓ, நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு துள்ளி குதிக்கிறீங்கல்ல, இந்த கல்யாணமே எப்போ? எதுக்கு அடிச்ச மம்மி? உன்னை அடிச்சிருக்க கூடாது, கொன்னு இருக்கணும். ககன் உனக்கு கிடைக்கலங்கிற கோவத்துல நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் சித்தி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரி பூமி. என்ன சித்தி, எதுக்கு இந்த நாடகம்? இல்லாத பாசம் பேச்சிலையும் உன் அற்புதமான நடிப்புலையும் பயங்கரமா வெளிப்படுத்துற. நீ சொன்ன மாதிரி என்னுடைய பாசம் எல்லாம் நடிப்பு தான், நல்லாவே கண்டுபிடிச்சிட்ட. ஆனா என்ன பண்றது, தோத்து போக போறோம்னு தெரியும் போது ஒரு அடி பின்னாடி தான் வச்சாகணும், வேற வழி இல்லை. அடியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் வர ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா நான் போட்ட பிளான் மொத்தத்தையும் ஒளறி தள்ளி இருப்பேன். வேற என்ன பண்றது? அவங்க என்ன உசுப்பேத்தி விடுறாங்க. வாய மூடு. உசுப்பேத்தி விட்டா நீ ஆடுவியா? இப்படி அவசரப்பட்டு என் அம்மா பூமியை கொல்ல போறாங்கன்னு அந்த ககன் கிட்ட போய் நீ ஒளறி தொலைச்சதுனால தானே அந்த பூமி எனக்கு உயிரோட இருக்கா? இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு நீ எங்கயாவது ஒளறி வச்சேன்னு வச்சுக்கோ, நடக்க இருக்கிற கல்யாணம் நிஜமாவே நடந்துரும். நீ எப்படி ஏன் வயித்துல வந்து பிறந்த? வரதட்சணையை பத்தி முதல்ல பேசி முடிச்சலாமா? எங்க வீட்டு மருமகளா நீங்க அனுப்புறதே எங்க அதிர்ஷ்டம். அது தவிர வேற எதையும் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கல. விந்து, இந்து, மாப்பிள்ளைக்கு வீடு எல்லாம் சுத்தி காட்டுங்கம்மா. அண்ணனுக்கு நாங்க வீடு சுத்தி காட்டுறதை விட பூமி காட்டினாதான் நல்லா இருக்கும் மாமா. அம்மா பூமி, மாப்பிள்ளைக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டுமா.